போயஸ் கார்டன் அருகில் இருக்கிற நியூ டவர் பிளாக் நந்தனம் இருக்குல்ல, அங்கே தான் நான் இருந்தேன். ஜேம்ஸ் கேமரோன்னு 20th செஞ்சுரி பாக்ஸ் ஓனர்ஸ் இது மாதிரி பெவர்லி ஹில்ஸ் பூரா உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு வாங்கியிருக்காரு. ஒரு ஏஷியனா வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு பெரிய ஏக்கர், ஒரு ஏக்கரில் பெரிய வீடு வாங்கியிருக்காரு. வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறக்கும் போது வீடை தூக்கிட்டு போக போகிறதில்ல, வாழும்போது ஒரு பேர் வரணுன்றதுக்கு தான் அந்த வீட்டில் 15 ரூம் இருந்தாலும் ஒரு ரூமில் தான் தங்க போகிறோம், ஒரு பெட்டில் தான் படுக்க போகிறோம். கரெக்ட். ஸோ வாழ்க்கைங்கிறது என்னது, நிலை இல்லாத வாழ்க்கை. யாராவது காலி பண்ணுறாங்களான்னா, யாராவது விற்கிறவங்களான்னா ரொம்ப ரேர் கேசஸ் தான் போக முடியும். அதற்கான பணமும் வசதியும் உள்ளவங்க போவாங்க. அதற்கான வந்து பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளவங்க, அந்த பணத்திலே மிதக்கிறவங்க, அதுமாரி ஒரு தொழில் முனைவோர், இவங்களால தான் அந்த இடத்துல வீடு வாங்க முடியும். ஏழை எளியவர்கள்லாம் வாங்க முடியாதான்னு கேட்குறீங்க. அதற்கான பணம் புழங்குறவங்க மட்டும்தான் வாங்க முடியும். எந்த ஒரு இடம் வாங்குறா இருந்தாலும் பிளாக்கு, ஒயிட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது வச்சிருக்கிறவரு. அவங்க பேக்ரவுண்டும் நல்ல பேக்ரவுண்டு. சினிமாவுக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. பெரிய பேக்ரவுண்டில் உள்ளவங்களாம் யாரும் தன் மகனை வந்து கலைத்துறை வந்து அவ்வளோ பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜஸ் கிடையாது. சினிமாவில் போய் வீணாக போயிட்டான். இருக்கிற இடமெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஏழைக்கு வாங்குறது எங்கே சார் இடம் இருக்கும்? ஒரு இடம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது சார். அந்த ஊரில் போய் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிடுச்சு. அப்பார்ட்மெண்ட் கட்டியாச்சு, எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் சோல்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு நகர்னு வச்சுங்களேன், வள்ளல் பாரி நகர்னு ஒரு பெரிய நகர் உண்டாச்சு. இனிமேல் அங்கே எங்கே சார் இடம் இருக்கும்? போயஸ் கார்டன் நிரம்பி விட்டது. இப்போ வந்து தனுஷ் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பாரு, ஏன்டா நான்லாம் வந்து போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா, ஏன்டா உங்களுக்கு வயிறு இருக்குதா அப்படின்பாங்க. அது என்ன போயஸ் கார்டன்ல வீடு வாங்குறதுன்னு என்ன அவ்வளவு ஆர்வம் எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும்? ஏன்னா நயன்தாரா வாங்கியிருக்காங்க, சசிகலா அம்மா, ஜெயலலிதா அம்மா, ரஜினி அவர்கள், ரஜினினாலே போயஸ் கார்டன் ரஜினி அடிக்கலாம். அது என்ன சார் போயஸ் கார்டன்ல என்ன சார்? அது ஒரு மாயம், அது ஒரு மேஜிக். போயஸ் கார்டனில் வந்து இப்போ ரஜினி சார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்காரு. நயன்தாராவும் வாங்கி போயிட்டாங்க. போயஸ் கார்டனில் வந்து இது மாதிரி அது என்ன சார் போயஸ் கார்டனுக்கு என்ன சார் ஒரு மேஜிக்? அந்த இடத்துக்கு என்ன ஒரு மேஜிக்? ஏன்னா கருணாநிதி அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிறாரு. கோபாலபுரத்தை யாருமே பெருசா இது வரைக்கும் பேச மாட்டாங்க இல்லையா? அது என்ன மேஜிக்? அது போயஸ் கார்டனா என்ன மேஜிக்? என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் போயஸ் கார்டனுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேயே போயிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய தம்பி சோமசுந்தரம் செட்டியார். போயஸ் கார்டன் ரஜினி வீட்டுக்கும் பக்கத்து வீடு. அப்போதான் ரஜினி சார் வீடு வாங்கியிருந்த டைமு நான் போயிருக்கேன். அவங்க கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபைனான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அந்த சினிமா தொடர்புக்காக வேண்டி அவங்கள்ட்ட போயிருந்தேன். அப்போலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக ரொம்ப சிறு வயதுலேருந்து போயஸ் கார்டன் தெரியும். போயஸ் கார்டன் அருகில் இருக்கிற நியூ டவர் பிளாக் நந்தனம் இருக்குல்ல, அங்கே தான் நான் இருந்தேன். ஒரு 7-8 வருஷம் இருந்தேன். வந்து அந்த இடத்துலேருந்து நான் வாக்கிங்க்கு வந்து அங்கே தான் போவேன். பெரிய இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து, சன் டிவி நிறுவனர்கள்லேருந்து, அவங்களுடைய வீடுகள்லேருந்து எல்லாமே எங்கள் பழக்கம். உங்களுக்கு தெரியுமா, குஷ்பு மேடம் முத வீடு வாங்கினது போயஸ் கார்டன் தான். அப்படியா? அதுதான்மா, அந்த வீடு இன்னும் இருக்கு, அவங்க வச்சுருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்க அம்மா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அதுமாரி வீடு ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பெவர்லி ஹில்ஸ்னு ஒரு இடம். ஆமாம் சார், ஹாலிவுட்டே தனியாகவே ஒரு பெவர்லி ஹில்ஸில். அது பார்த்தீங்கன்னா சில்வஸ்டர் ஸ்டாலோன் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற மைக்கேல் டக்ளஸ்ன்னு பெரிய பெரிய டைரக்டர். அதுக்கப்புறம் அல் பாசினோ, அப்புறம் வந்து நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், ஜேம்ஸ் கேமரோன்னு 20th செஞ்சுரி பாக்ஸ் ஓனர்ஸ் இது மாதிரி பெவர்லி ஹில்ஸ் பூரா உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு வாங்கியிருக்காரு. பெவர்லி ஹில்ஸில் வந்து வெளியூர்லேருந்து வந்த, அதாவது ஏஷியன் வந்து ரொம்ப கம்மி, ஏஷியன் வீடு வாங்குறது. ஒரு ஏஷியனா வந்து ஏஆர் ரஹ்மான் வீடு பெரிய ஏக்கர், ஒரு ஏக்கரில் பெரிய வீடு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எத்தனை கோடி போகிறோன்னு சொல்ல முடியாது, அத்தனை இருக்குது. அதேமாரி போயஸ் கார்டன் ஒரு ஸ்டார் வைப்ரேஷன், ஒரு கோடீஸ்வர அடையாளம் உள்ள ஒரு பெரிய பகுதி. அதில் வந்து இப்போ தன்னுடைய மாமனார் அங்கே வாங்கும் போது நம்மளும் அங்கே வாங்கலாமே அப்படின்னு ஒரு நடிகர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? வீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறக்கும் போது வீடை தூக்கிட்டு போக போறதில்ல, வாழும்போது ஒரு பேர் வரணுன்றதுக்கு தான் அந்த வீட்டில் 15 ரூம் இருந்தாலும் ஒரு ரூம்ல தான் தங்க போறோம்.
ஒரு பெட்ல தான் படுக்க போறோம். கரெக்ட். ஸோ வாழ்க்கைங்கிறது என்னது, நிலையில்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அதனால இருக்கிற போது அந்த வீடு, இப்ப அம்பானி மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காருன்னு சொன்னாங்க பாம்பேல. ஆனா ஷாருக் கான் அதோட பெரிய வீடு கட்டியிருக்காராம் பீச் ஓரத்துல. வீடு பேரு மன்னத். வீடு பீச் ஓரத்துல. பிகாஸ் அவருடைய நீச்சல் குளத்துக்கும் பீச்சுக்கும் ஒரு பெரிய பேத் இருக்கும். நீங்க ஒரு போட்லயே போலாம். ஷாருக் கான் துபாயில வாங்கியிருக்காரு அவரு. லண்டன்ல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சென்டர்ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. 4 பெட்டட் 4BK அபார்ட்மெண்ட் இருக்கு அவருக்கு. இது மாதிரி அந்த மாதிரி ஒரு லக்ஸரியா ஒருத்தர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. துபாயில அவருக்கு வீடு இருக்கு. துபாயில கடை இருக்கு ஷாருக் கான். என்ன அவரு வந்து என்னென்ன ஒரு சின்னதா காலையில கொஞ்சம் 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றாரு, மத்தியானம் கொஞ்சம் வெஜிடபிள் சாப்பிட்றாரு, ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த மேன் ஆஃப் ஒரு பெரிய ஹானர். இல்ல அவரே சொல்லியிருப்பாரு, நான் வந்து டெல்லியில இருந்து மும்பைக்கு வரும்போது வெறும் 20 ரூபா தான் கையில இருந்தது. அதை எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 கோடி 5000 கோடி ஷாருக் கான் அவர்கள் இன்னைக்கு சம்பாத்தியம் இருக்காருன்னா அது ஒரு ராசி தானே சார். ஷாருக் கான் மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சது யாருமே கிடையாது சார். அஜித் குமார் இருக்காரு. அஜித் பேக்ரவுண்ட் நல்ல பயங்கரமான பேக்ரவுண்ட். அவங்க அப்பா எல்லாம் பெரிய ஆபீசர்ஸ், அவங்க அம்மாவும் ஆபீசர்ஸ். அதனால அவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். அதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்லாம் நிறைய இருக்கு. அமிதாப் பச்சன் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பெரிய ஸ்காலர், பெரிய லிரிக் ரைட்டர், பெரிய பாடலாசிரியர். ஆல் இண்டியா ரேடியோ அங்கங்கெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஃபேமிலி அது. ஸோ இப்படி இருக்கிற ஹாலிவுட்ல வந்து ரொம்ப சாதாரணமா ஜாக்கி ஷெராஃப் மிக சாதாரண குடும்பத்துல வந்தவர். அவரும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ இப்போ ஒருத்தர் வறுமையில இருந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகுறது ஒண்ணு. நீங்க சொன்னீங்க ஷாருக் கான் அவர் டெல்லியில இருந்து ஒரு 20 ரூபாய் வச்சுட்டு கஷ்டப்பட்டு, ஏன்னா அவங்க அப்பாலாம் வந்து 11 வயசுல இறந்துட்டாரு, அம்மா வந்து 8 வருஷம் கழிச்சு இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு அனாதை சூழ்நிலை அவர் வளர்ந்தார் அப்படின்னா ஓகே. பட் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் பின்னணி உள்ளவர் தானே சார். அவரும் இங்க சென்னைக்கு வந்து கஷ்டம் தானே பட்டிருக்காரு சார். அது ஏன் அது என்ன இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது சார். அது ஏன்னா அவ்வளவு பெரிய மில் முதலாளி. விஜயகாந்தோட அப்பா வந்து பெரிய மில் முதலாளி, பெரிய மில் ஆலை வச்சிருக்கிறவரு. அவங்க பேக்ரவுண்டும் நல்ல பேக்ரவுண்டு. சினிமாவுக்கு போகாத அண்ணன்னு சொல்லுவாங்க. பெரிய பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களா யாரும் தன் மகனை வந்து கலைத்துறை வந்து அவ்வளவு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பிரெஸ்டீஜஸ் கிடையாது. சினிமால போய் வீணா போயிட்டான், சினிமாக்காரன் ஆயிட்டான். அந்த காலத்துல அப்படி. இந்த காலத்துல எல்லாம் பையனை வந்து எப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கணும், நடிகன் ஆக்கணும், ஒரு காரை கொடுத்து அவனுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்து கையில ஒரு 20,000 பணம் கொடுத்து நீ சினிமால சேருன்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. உருப்படா தான் சினிமாவுக்கு வருவான்னு அந்த காலத்துல பேரு. ஆமா. ஆனா அந்த கலை தானே சார் பல புரட்சிகளுக்கு. அதனால விஜயகாந்த் சார் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதனைக்காக வந்தவர், சாதனை நோக்கி பயணம் பண்றவரு, சாதனைக்காக வேண்டி அவர் தன்னுடைய கஷ்டங்களை அனுபவிச்சாரு. நான் பக்கத்துல தானே சார் இருந்தேன். அவர் ரோஹிணி லாட்ஜ்ல இருந்த அவர் வந்து கம்ப்ளீட்டா பக்கத்துல ரோஹிணி லாட்ஜ்ல இருந்தாரு. நான் ஊர்வசி லாட்ஜ்ல இருந்தேன். நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இந்த கலைத்துறையில மற்றவங்களுக்கு கொடுத்து நானும் வாழ்கின்ற ஒரு சந்தோஷம். கலைத்துறையில இருக்கிறவங்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, எல்லாரும் ஒன்னா பழகிறது, அதனால அடுத்தவங்களை கொடுத்துட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா டோட்டலா வெளியில எந்த துறையிலையும் கிடையாது. அதனாலதான் அவங்க லவ் பண்ணாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு காசெல்லாம் சரியா போயிடும். அவர் சம்பாதிக்கிற காசு இன்னைக்கு சரியா போயிடும். நாளைக்கு கடன் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் சம்பாதிக்கிறது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு அருமையான ஒரு சின்ன வயசுல இது ஒரு மாதிரி ஒரு இந்த ஏழ்மையிலையும் ஒரு சக்கரவர்த்தி தன்மை. அது வாழ்ந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ சார் இந்த போயஸ் கார்டன்ல தனுஷ் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் இந்த போயஸ் கார்டன் எப்படி சார் ஃபேமஸ் ஆனிச்சு? ஜெயலலிதா அவர்கள் போனதுனால ஃபேமஸ் ஆச்சா, இல்ல ரஜினிகாந்த் அவர்கள் அங்க வாழ்ந்ததுனால அது ஃபேமஸ் ஆச்சா சார்? எப்படி எடுத்துக்கலாம் இது? ஜெயலலிதா அவர்களா இல்ல வந்து ரஜினிகாந்த் அவர்களால அந்த இடத்துக்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சது, ஒரு புகழ் கிடைச்சது அப்படின்னு எடுத்துக்கலாம்? போயஸ் கார்டன்ங்கிறது சார் ரொம்ப, அதாவது சென்னையிலே மிகப்பெரிய காஸ்ட்லியான ஏரியா. போட் கிளப்பும் போயஸ் கார்டனும் அந்த மாதிரி ஒரு மாதிரி காஸ்ட்லியான ஏரியா இருக்குல்ல. அந்த ஏரியாங்கிறது வந்து இவங்க ரஜினி சாரு ஜெயலலிதா மேடம் போறதுக்கு முன்னாடியே வந்து அது பெரிய பாப்புலர் ஆயிடுச்சு. அப்படின்னா பணக்காரங்களும் மிராசுதார்களும் பண்ணையார்களும் அங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு மாதிரி அவர் உட்லண்ட்ஸ்ல இருந்தாரு ரஜினி சார். உட்லண்ட்ஸ்ல இருந்து நியர்பை பெஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டாரு. உட்லண்ட்ஸ் தான் அடிக்கடி வந்து சின்ன வயசுல எல்லாம் நடிக்கிறதுலாம் உட்லண்ட்ஸ் தான் வந்து இருப்பாரு. உட்லண்ட்ஸ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதனால போயஸ் கார்டன் பிரஸ்டீஜியஸ் டாப்பா வந்து அதை வாங்கினாரு. அதே மாதிரி அம்மையா ஜெயலலிதா அவர்களும் அந்த இடத்துல பிரஸ்டீஜியஸா இருக்கணும்னா நான் கௌரவமா ரொம்ப கெத்தாவும் பெருமையா வாழணுங்கிற இடத்த தேர்ந்து பண்ணும்போது போயஸ் கார்டன் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க தொழிலதிபர்கள்லாம் நிறைய பேர் இந்தியா
டிவி நிறுவனர்கள் அங்கதான் இருக்காங்க. ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு டிராபிக் இல்லாம ஒரு நார்மலான ஒரு அமைதியான ஸ்பேஸ் மாதிரி தான் சார். ஆமா, பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடிட்டு சார், அடையாறு ஆறு. அதனால கூலிங்கா இருக்கும். கூவாறுன்னு சொல்றீங்க. அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட இடம். ரொம்ப அந்த கூவத்து ஆத்தோட பீச் எல்லாம் அங்க வராது. அது வந்து அது பின்னாடி கார்டன்லாம் நிறைய இருக்கு. ஓகே. அதனால ஒரு அமைதியான இடம். அனாவசியமான ஒரு சின்னதா ஒரு வீடுகள்லாம் அங்க கிடையாது. எல்லாம் பிரம்மாண்ட வீடுகள், பிரம்மாண்டமான கம்ப்ளீட் அபார்ட்மெண்ட்ஸ். அங்க அமைதியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் 4 கார் 5 கார் நிற்கும். அது BMW, இனோவா, மெர்சிடஸ் பென்ஸா நிற்கும். அதனால அங்க உங்களுக்கு வந்து ரோட்ல டிராபிக் இருக்கும். வந்து வீட்டுக்கு போனாலும் வீட்லயே ஒரு ஏக்கருக்கு கார் பார்க்கிங் வச்சிருப்பாங்களே. ஒவ்வொரு வீடும் 5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல தானே கட்டப்பட்டிருக்கு. அதனால அது வந்து அதனால அமைதியா இருக்கும். பிரஸ்டீஜியஸான இடம். சென்னையிலே மிக விலை உயர்ந்த இடம். அங்க தங்கி இருக்கிறவங்க எல்லாரும் விலை உயர்ந்த மக்கள், போட்டு நிமிர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், அண்ணாந்து பார்க்கக்கூடிய மக்கள் தான் அங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு. அப்புறம் நம்மள மாதிரி சொல்றது நார்மலா சொல்றது என்னன்னா, ஏழைங்க இந்த மாதிரி நான் நடுத்தர மக்கள் அங்க இடம் கூட வாங்கி யோசிக்க கூட முடியாது சார் இடம் வாங்குறதுக்கு. அப்படி இல்லை சார். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு தெரியும், அவர் வந்து இறக்குமுறை கோபாலபுரத்துல தான் இருந்தார். அதாவது இருக்கிற இடமெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஏழைக்கு வாங்குறதுக்கு எங்க சார் இடம் இருக்கும் சொல்லுங்க. ஒரு இடம் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு சார். அந்த ஊரில் போய் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட் கட்டியாச்சு. எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் சோல்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு நகர்னு வச்சுங்களேன், வள்ளல் பாரி நகர்னு ஒரு பெரிய நகர் உண்டாச்சு. இனிமேல் அங்கே எங்கே சார் இடம் இருக்கும்? போயஸ் கார்டன் நிரம்பி விட்டது. யாராவது காலி பண்ணுறாங்களா இருந்தால், யாராவது விற்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரேர் கேசஸ் தான் போக முடியும். அதற்கான பணமும் வசதியும் உள்ளவங்க போவாங்க. அதற்கான வந்து பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ளவங்க, அந்த பணத்திலே மிதக்கிறவங்க, அதுமாரி ஒரு தொழில் முனைவோர், இவங்களால தான் அந்த இடத்துல வீடு வாங்க முடியும். ஏழை எளியவர்கள்லாம் வாங்க முடியாதான்னு கேட்குறீங்க. அதற்கான பணம் புழங்குறவங்க மட்டும்தான் வாங்க முடியும். எந்த ஒரு இடம் வாங்குறா இருந்தாலும் பிளாக்கு, ஒயிட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது. இந்த வரவு செலவுகள் மிகப்பெரிய அளவில் புழங்குறவங்க மட்டும்தான் போயஸ் கார்டனில் வேலை வாங்க முடியும். அது வந்து 1 கோடி 2 கோடியில் முடியறதில்ல, 100 கோடி 50 கோடியான வாழ்க்கையில் போகிறவங்க தான் முடியும். அங்கே இருக்கிறவங்க காலி பண்ணாதான் மற்ற கொடுக்க முடியும். ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, அந்த நகர் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி போய் வாங்க முடியும்? யாராவது விற்கிறவங்க ரெடியாக இருந்தால் தான் வாங்க முடியும். விருப்பம்ங்கிறது வந்து சார், ஒரு இடம் வந்து இப்போ கோபாலபுரம் இருக்குது. அது எதனால் பாப்புலர் ஆச்சு? கோபாலபுரத்தில் தன் எழுத்தாளராக இருக்கும் போது அங்கே ஒரு வீடு வாங்கினாரு. அவர் 360 சதுர அடியில் தான் அவருடைய ரூம் இருக்கும். அன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு அவர் இறக்கும் வரைக்கும் அந்த ரூமில் தான் இருந்தார். ஸோ அவர் இருக்கிற இடமே பெரிய இடமா ஆயிடுச்சு இல்லையா? ஒவ்வொருத்தரும் விரும்புகிற, அவர் நினைச்சா கோபாலபுரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கியிருக்க முடியாதா? இந்தியாவில் எங்கே வேணாலும் வீடு வாங்கியிருக்க முடியாதா? அதனால ஒவ்வொருத்தருடைய எளிமையை பொறுத்தது.